நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/2/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் தை மாதம் 20ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:37 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:29 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று அதிகாலை 12:29 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:35 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:29 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயிட வேண்டாம். கண்டும் காணாமல் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். பணவரவு துரிதமாக இருக்கக்கூடும். மேஷம் ராசினியர்கள், தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். செயல்களில் உற்சாகம் பிறக்குங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். தெய்வீக ஈடுபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரியவர்கள் அனைவரும் உங்களை பாராட்ட கொடுங்க. திருமண சுபகாரங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். மேஷம் ராசினியருக்கு திறமையின் அடிப்படையில் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று பெண்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தையும் நன்கு நடத்தியவர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். யோசித்து செயல்படுத்த வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் உள்ள நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். என்று மாணவர்கள் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற காரியங்களை யோசித்து செய்யுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைகளை விடுத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். என்று எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பரணி. இன்று வேண்டாத வேலைகளை ஈடுபடுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யாருக்கும் தொல்லைகள் எதுவும் கொடுக்க மாட்டீர்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு வேணால் தொல்லை கொடுக்கலாம். தொழில் வியாபார வளர்ச்சி பணி சீராக இருக்கும். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. உபரி பண வருமானம் கிடைக்குங்க. காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்குள் தெளிவு உண்டாகக்கூடும். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கையில் சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். தடைகளை பிடித்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று திருமண சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்க வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். காரியங்களை கண்டு தயவு செய்து பயப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க.
விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். இலக்கு நிறைவேற கடுமையாக உழைப்பீர்கள். கூடுதலாக பணிகள் இன்று மேற்கொள்வீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். ஒவ்வாத உணவுகள் மட்டும் உண்ண வேண்டாம். அவ்வப்போது உங்களுக்கு டென்ஷன் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் நிதானித்து செல்வது நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செல்லப்பட வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியுங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் சீராக இருக்கக்கூடும். போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மன வலிமை கூடும், தைரியம் ஏற்படக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்தை வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளே சொல்ல முடியும். என்று பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமான முறையில அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. ரோகிணி. என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு மன வலிமையும் ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க நம்பிக்கையுடன் செயல்பட்ட இதிலும் வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்ற அளவில் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழல் வெளிப்படக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிலவே பணம் விடாமுயற்சியால் கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக பெற கொடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குளறுபடிகள் இருந்தாலும் சரியாக கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இருக்கும். முடிவுல நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண்
5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் கண்டிப்பாக இருக்க கூடுங்க. கோரிக்கைகளும் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கூடுங்க. திருவாதிரை. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற மனம் இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கும் கண்டிப்பாக சென்று வருவீர்கள். உடல் கொஞ்சம் அசதியாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உடைய தகுதி திறமைகளை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் நெருக்கடிகளையும் சமாளித்து விடுவீர்கள். அபிவிருத்தி பணி கண்டிப்பாக நிறைவேறும். தாராள அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்கள் சற்றே குறைந்து விட கொடுங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக சிறப்பு. உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில கோபமான பேச்சு வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று யாரிடமும் எந்த வகையிலும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். பின்னர் தான் முடிவெடுக்க வேண்டும். காதலுக்காக விட்டுக் கொடுங்கள். இப்போதைக்கு நீங்க பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். உடல் ஆரோக்கியமும் சீர்படட்டுங்க. மாணவர்களுக்கு சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமாக பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கூடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடி ஆகக்கூடும். மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். காரியத்தில் அனுகூலம் உண்டாகக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்று அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பெயர் ஏற்படக்கூடும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கூடுங்க. ஆயில்யம் இன்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்கிவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை பிரகாசமாக அமைத்துக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடுங்க. தைரியத்தோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் இன்று காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சிம்மம் ராசினியருக்கு நடக்கக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிலர் உங்களை தவறான நோக்குடன் பார்க்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுயநல நோக்குடனும் அணுகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் பேசினால் காரியங்களை வெற்றி இருக்கும். சிரமங்களை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை அடைய விடாமுயற்சி தேவைப்படுங்க. எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கும். வாகன யோகம் என்று இருக்கக்கூடும். மிதமான பண வேகம் இருக்கக்கூடுங்க. தொழில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள்.
அனைவரும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். உற்றார் உறவுகளின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். ஓரளவுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விடுவீர்கள். இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று வழக்கத்தை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் பாடங்களை தவிர வேற எதிலும் கவனம் செல்லக்கூடாது. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். தேர்வுகளுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இயன்ற அளவில் அர்ப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். சிலர் உங்களை தவறான நோக்குடன் அணுகக்கூடுங்க. அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் இந்த இறைவனை தவிர வேறு எதிலும் வழிபாடுகள் செல்ல வேண்டாம். காரியங்களை மட்டும் சுலபமாக செய்யுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டுங்க. அதேபோல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மட்டுமே செலவுகள் இருக்கும். சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். நீங்கள் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வர்கள். உத்திரம் இன்று எதிர்பாராத வகையில நன்மை ஏற்படக்கூடும். உடலும் சோர்வாக இருக்கக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்று யோசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கும் இன்று நீங்க பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அடுத்துடைய கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டாம். பெரிய பிரச்சனை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான திறமைகள் ஏற்படக்கூடும். இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். பதட்டம் கொள்ள வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு கொடுங்க. எப்படியாவது முயற்சியின் பேரில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தாயின் அன்பு மாசியம் பலமாக இருக்கக்கூடும். சிறு செலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. பண வரவும் இன்று நன்மையை கொடுக்குங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் நெருக்கடிகளையும் சமாளித்து விடுவீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். மிகவும் சிறந்த தருணம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. அபிவிருத்தி பணியை இன்று நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய முயற்சிகளை மட்டும் சற்று தள்ளி வைங்க பாருங்கள். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். யாரையும் இன்று நீங்க பேச்சால் செவி சாய்க்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதையும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதும். பெண்கள் இன்று போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று முகப்பொழிவு அழகு ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல விஷயங்கள் வரக்கூடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்ற சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். தூக்கம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய அளவில் உங்களுக்கு பணவரவு வரக்கூடும். தாமதித்த காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க.
அஸ்தம் என்று எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். காரியத்தில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சொந்த பந்த நலன்களில் வருகை இருக்கக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வருவீர்கள். ஆக்ரோஷமான நல்ல பலனை பெறுவீர்கள் என்று நீங்க அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக அமைஞ்சுவிடக் கூடுங்க. சித்திரை மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். காரியங்கள் ஒருமுறை இருமுறை யோசித்து செய்வது நல்லது. திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுவையான உணவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தை அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். கையில் காசு பணம் புழங்கக்கூடும் என்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்குங்க. எதை செய்வது என்று குழம்பி போயிருப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். எது எப்படியோ சமாளித்து உங்களால் வெற்றி பெற முடியுங்க. காலையிலே வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலப்போக்கில உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. மனசுக்குள் ஒரு தைரியம் ஏற்படக்கூடும். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரத்தை உட்கொள்வது மிக நல்லது. இன்று நீங்க நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று சமூக பணிபுரிவதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பேசுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பாதுகாப்பு பணிகளை இன்று நீங்க துரிதப்படுத்துவீர்கள். உங்களிடம் சிலர் பெண்கள் கேட்டு நகை பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் எதையும் சாமர்த்தியமாக அணுகுவது நல்லது. யாரையும் இன்று நீங்க கெட்ட சேர்த்துக் கொள்ள வேண்டாம். பகை ஏற்படும்படி பார்த்துக் கொள்ள வேண்டாம். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற கவலை இருந்து கொண்டே இருக்கும். என்று துலாம் ராசி இருக்க பண வரவு வருவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களுக்கு சுலபமாக எல்லாம் அமைதிவிடக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. பாடத்திட்டங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று எண்ணுதரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால வாழ்க்கையில கண்டிப்பாக மூழ்கி காணப்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வதனால் சிறு சிறு விஷயங்கள முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று கூடுதல் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சுவாதி நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விசாகம் ஆன்மீகத்தை நாட்டம் செல்லுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். காரியங்களை கூடுதலாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபாரமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லை. உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதிக்கும்படியான சூழலை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போடுவீர்கள். இன்று தேவையான பொருட்களை மட்டும் வாங்கினால் செலவுகள் ஓரளவு கம்மியாகி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவதை உருவாக்கிக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும்.
பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று இல்லத்தில் சொல்லிவிட்டு எதையும் செய்யுங்கள், அது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று காதலை பொறுத்தவரை துளி கூட யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையும் சரியாக செய்து நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் கல்வியில் ஏதேனும் குளறுபடிகள் இருந்தால் சரி செய்து கொள்ளுங்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல சிந்தனை கண்டிப்பாக உதிக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்க கூடுங்க. என்று பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அதற்கேற்ற போல் செயல்படுவீர்கள். எல்லா வேலையிலும் இன்று இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு முகப்பொழிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. மதிய வேலை கூட மகிழ்ச்சி கொடுக்கும். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்வீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இந்நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூட்டும். அனுஷம். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க கொடுங்க. இன்று எதையும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை. இன்று கல்வி அறிவு வெளிப்படக்கூடும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் மட்டுமே பதட்டமாக இருக்கக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வெற்றியை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள் என்று நீங்க புதிய அளவில் உற்சாகம் பெறுவீர்கள். காரியங்களை நல்ல விதமாக செய்து முடிப்பீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பண வரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடமும் இயல்புடன் பேசக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று தனுசு ராசி நேயர்கள் நண்பரிடம் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்குங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சற்று குறைவாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. தொழில் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். என்று நீங்க சோதனையான காலகட்டங்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். நல்ல பலனை அடைபெறுவதற்கான சூழலும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தித்த வனம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருப்பீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு மாற்றம் இருக்கும். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைய முடியவில்லை என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகுங்க. தனுசு ராசி நேயர்கள் பெரியவருக்கு மதிப்பு கொடுங்கள். அக்கறையுடன் செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் கூடுதல் விஷயங்கள்ல நாட்டம் செல்லுங்க. மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்க கொடுங்க. தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாகன சுகம் ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்று உங்களுக்கு எதிரிகள் தவிடுபொடி ஆகுங்கள் என்றே சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. போராடம். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். பேச்சாற்றலை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையின் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானத்தை பேசுவது மிக நல்லது.
நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்க கொடுங்க. சர்வசாதாரணமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம் காலம் கடந்து சில பணி நடக்கும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு மாற்றம் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தயவு செய்து உங்களுக்கு மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். நடுநிலையாக யோசித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பஞ்சாயத்துகள் கூட நல்லதொரு தீர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தன்னிறைவு பெரும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுமூகமான சூழல் எதிலும் ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. சுமையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறி சுமூகமான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மகரம் ராசினியருக்கு தொட்ட குறை விட்டு குறை எல்லாம் சரியாகுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருப்பதினால் செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. எதையும் இன்று நீங்க எதிர்காலத்திற்காக யோசித்து தான் செய்ய வேண்டியிருக்கும். எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அவசரம் மட்டும் படுத்திவிட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. என்று மகரம் ராசினியர்கள் சிற்றின்ப செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொலைத்தொடர்பு போன்ற துறைகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பெண்கள் என்று செயலில் நிதானம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்களை யோசித்து செய்ய வேண்டும். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது சரியாகுங்க. யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். குடும்பத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இருந்தாலும் குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தையும் கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கவலை மறந்து செயல்படுவர்கள். மனம் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் என்ற அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கையில் காசு பணம் புழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். என்று நீங்க யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அவிட்டம் என்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. என்று எதிரிகள் உங்களுக்கு தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று கும்பம் ராசினியருக்கு கூதுகளும் கண்டிப்பாக பிறக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நாசுக்காக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் நபர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கக்கூடும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பணவரவு மிகுந்த அளவில் இருக்கக்கூடும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்குங்க. என்ற உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும்
கண்டிப்பாக சரியாகுங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். தடை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்லக்கூடும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாக கொடுங்க. பெண்களுக்கு இன்று நல்ல நிலைக்கு வாழ்க்கை செல்லக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் தடபுடலாக முடிவெடுப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். என்று உங்களுக்கு பண பட்டுவாடா செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தெளிவாக அணுகுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சதயம். என்ற முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்த நிலைக்கு கண்டிப்பாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. பல குழப்பங்களுக்கு மத்தியில் என்று எல்லாம் சரியாக நடைபெற கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டாத்தி. என்று நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக் கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவர வேண்டிய ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுவார்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். என்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை இன்றி ஏற்படக்கூடும். என்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். கலந்து உரையாடல் செய்யும் பொழுது இல்லத்தாரிடம் கலந்து பேசி முடிவு காண்பது நல்லது. மற்றபடி சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பேசக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நண்பரிடம் கருத்தை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் பேச்சில் நிதானம் இருக்கட்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். நன்கு படிக்க வேண்டும் என்று நினைவு இருக்கட்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. இன்று மனம் மோந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி.
மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனப்பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று யதார்த்தமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். சக நண்பரிடம் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரேவதி, மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உருவாக கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்களாக இருக்கக்கூடும். என்று பண வரவை பொறுத்தவரை கண்டிப்பாக வரக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.